ரோஜா, பூஜா, சோட்டு என்ன எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? இந்த பாக்ஸ்ல இருக்கிற ஸ்லைம் எல்லாத்தையும் வெளியில எடுத்து போடுங்க. சூப்பரா இன்னைக்கு ஒண்ணு பண்ண போறோம். என்ன சிண்டு விளையாடுறியா? இந்த 5 ஸ்லைமை எடுத்து வெளியில போட்டா எல்லாம் ஒண்ணோட ஒண்ணு மிக்ஸ் ஆயிரும் சிண்டு. அதை வச்சு என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் ஒண்ணும் மிக்ஸ் ஆகாது ரோஜா, நீ எடுத்து போடு. நான் சொல்றேன், இப்படி கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுக்கோ. ஆளுக்கு ஒரு கலர் எடுத்தீங்கன்னா முடிஞ்சிடும். பூஜா, நீ உன் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா ப்ளூ கலரை எடுத்து வெளியில போடு. ஹை சிண்டு, அப்படினா ஒவ்வொருத்தர் Dress கலருக்கு மேட்சிங்கா நீ கொண்டு வந்திருக்கியா? ஆமா, சூப்பர் சிண்டு. இந்த ப்ளூ கலர் ஸ்லைம் உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு. பேசாம இதை எனக்கே கொடுத்துறேன். இதை வச்சு நான் விளையாண்டுக்கிறேன். இதை வச்சு நம்ம எல்லாரும் தான் சேர்ந்து விளையாட போற பூஜா. நீ மட்டும் என்ன தனியா விளையாட போற? மீனா, நீ பிங்க் கலர் எடுத்து போடு. ஏன்னா நீயும் ராகுலும் சேர்ந்து கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க. அதனால பிங்க்ல தான் யாரும் ட்ரெஸ் பண்ணல. அதனால நீ பிங்க் எடுத்துக்கோ. ராகுல் வந்து கிரீன் கலர் ஸ்லைம் எடுத்து வெளியில போடட்டும். டேய் சிண்டு, என்ன கேம்னு இப்ப சொல்ல போறியா இல்லையாடா? ஏன்டா இப்படி சஸ்பென்ஸ் வச்சிட்டே இருக்க? ரோஜா, நீ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு ரோஜா. ராகுல், நீ கிரீன் கலர் ஸ்லைம் எடுத்து பிங்க் பக்கத்துல போடு. என்னடா இது? இங்க இருக்கிற எல்லா கலரை விட என்னோட கிரீன் கலர் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்க மாதிரி இருக்கு. பாக்ஸ் ஃபுல்லா நிறைய அமுத்தி வச்சிருக்க மாதிரி இருக்கு. டேய் ராகுல், எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமா இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப நல்லதுடா. நீ எடுத்து வெளியில வைடா. இன்னும் வேற என்னென்ன கலர் மிஸ் ஆகுது? ரோஜாவோட ரெட் கலர் மிஸ் ஆகுது. அதுக்கப்புறம் எல்லோ கலர் நானே எடுத்துட்டு வந்துட்டேன். ஓகே, எல்லா கலரும் வந்துருச்சு. இனி சோட்டு பாப்பா வந்து பர்பிள் கலர் வைக்கணும், ரோஜா வந்து ரெட் கலர் வைக்கணும். சீக்கிரம், இடமில்லாட்டி எல்லாத்தையும் தள்ளி தள்ளி வச்சுட்டு வைங்க. அப்பதான் கேம் ஸ்டார்ட் பண்ண முடியும். சிண்டு சிண்டு, கேம் வைக்கறேனா அப்படினா gift கொடுப்பியா? பிரைஸ் கொடுப்பியா? பிரைஸ் இல்லாம என்னைக்காவது கேம் இருக்குமா? ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு ரோஜா. கண்டிப்பா இந்த கேம்ல ஜெயிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிஃப்ட். என்ன கெஞ்சினாலும் தோக்குறவங்களுக்கு கிஃப்ட் இருக்காது. புரியுதா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ரவுண்டு இப்ப ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கொஞ்சம் சிம்பிளா இருக்கும். அதே மாதிரி கிஃப்ட்டும் கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கும். நல்லா பாத்துக்கோங்க. ஸ்லைம் மேல இந்த மாதிரி பொறுமையா கீழே விழுகாம நடந்து போகணும். ஓகேவா? ஒவ்வொரு ஸ்லைம் மேலயும் நடந்து போகணும். கீழே விழுந்தீங்கன்னா நீங்க அவுட்டு. என்ன சிண்டு, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நல்லா சொல்லிட்டு இருக்க, அப்படினா செகண்ட் ரவுண்ட் எல்லாம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு பூஜா. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சிம்பிளா இருக்கும், அவ்வளவுதான். பாத்தீங்களா, முடிஞ்சது. இப்போ நீங்களும் இதே மாதிரி பொறுமையா வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட கிளியர் பண்ணிடுவீங்க. ஐயோ ஐயோ, இதெல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயம்டா. நான் இப்ப எப்படி வேகமா நடந்து போறேன் மட்டும் பாரு. ராகுல், கேர்ஃபுல்லா போ. டே சிண்டு, இதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமே இல்லடா. அவ்வளவுதான், பாரு. என்ன சிண்டு, நீ பயங்கர கஷ்டங்கிற மாதிரி சொன்ன. ராகுல் அசால்ட்டா நடந்து போயிட்டா. நானும் ட்ரை பண்ண போறேன். ஆமா, ராகுல் சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. லைட்டா வழுக்குது. ஷூ வந்து ஸ்லைம் குள்ள போற மாதிரி இருக்கு. ஆனா கிரிப்பா நடந்தோம்னா அவ்வளவு ஒண்ணும் கஷ்டமே இல்ல. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ரவுண்ட பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப ஈஸின்னு முடிவு பண்ணிடாதீங்க. அடுத்த ரவுண்டு இன்னும் டஃப் ஆக போகுது. கிஃப்ட்டும் பெட்டரா இருக்கும். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நம்ம 6 பேருமே ஜெயிச்சிட்டதுனால நம்ம 6 பேர்த்துக்குமே ஒரு காமனான சிம்பிளான கிஃப்ட். ஓகேவா? ஹை சிண்டு, அது என்னது? லிப்ஸ்டிக் பென்னா? ரொம்ப கியூட்டா இருக்கு சிண்டு. ஆமா, லிப்ஸ்டிக் பென் தான். ஆளுக்கு ஒண்ணு எடுக்க போறேன். உங்க ஒவ்வொருத்தருக்கும் என்ன கலர் பிடிக்கும்னு எனக்கே தெரியும். அதனால இருங்க. டே சிண்டு, என்னடா இது? கேர்ள்ஸ் யூஸ் பண்ற லிப்ஸ்டிக் பென் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க. அட்லீஸ்ட் எனக்கு ப்ளூ கலராவது குடுறா. நான் தான் சொன்னேன் இல்ல ராகுல், உங்க ஒவ்வொருத்தருக்கும் என்ன கலர் பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால நானே கொடுத்துட்றேன். நீங்க யாரும் பாக்ஸ்ல கை வைக்காதீங்க. 6 பேர்த்துக்கு 6 பென், அவ்வளவுதான். மீதி 2 பென் எக்ஸ்ட்ராவா இருக்கு, அது அப்புறம் பாத்துக்கலாம். இந்தா ராகுல், நீ கேட்ட ப்ளூ. இது ப்ளூவா கிரீனான்னு எனக்கு ரொம்ப நாளா டவுட்டா இருக்கு. சரி, ஓகே. சோட்டு பாப்பாக்கு பிடிச்ச பிங்க், மீனாக்கு பிடிச்ச பர்பிள், எனக்கும் இந்த கிரீன் தான் வேணும். அதுக்கப்புறம் ரோஜாக்கு எப்பவுமே பிங்க் தான் பிடிக்கும், பூஜாக்கு பர்பிள். அடுத்த ரவுண்ட் பயங்கர டஃபா இருக்க போது. எல்லாரும் அவங்கவுங்க பெண்ணை கொண்டு போய் முதல்ல உள்ள வச்சுட்டு வந்துருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், திரும்பவும் செகண்ட் ரவுண்ட்ல தோத்தீங்கன்னா கிஃப்ட் கிடையாது. சண்டை போடக்கூடாது, கெஞ்சக்கூடாது. புரியுதா? ஜெயிச்சா மட்டும்தான் கிஃப்ட். டே சிண்டு, ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கும் நீ இப்படிதான் பில்டப் கொடுத்த. இப்ப செகண்ட் ரவுண்டுக்கும் இப்படிதான் கொடுத்துட்டு இருக்க. சீக்கிரமா முதல்ல செகண்ட் ரவுண்ட் என்னன்னு சொல்லுடா. சொல்றேன்டா, அதுவும் ஸ்லைம் மேல நடக்கிறது தான். ஆனா சாதாரணமா கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லைம் மேல ஏறிட்டு இங்கிருந்து அப்படியே ஜம்ப் பண்ணணும். ஜம்ப் பண்ணும்போது பயங்கரமா ஸ்லிப் ஆகும். இங்கிருந்து திரும்ப அடுத்ததுக்கு ஜம்ப் பண்ணணும். அதுக்கப்புறம் திரும்ப ஜம்ப் பண்ணணும். இவ்வளவுதான். ராகுல், எப்பவும் போல நீயே வந்து ஃபர்ஸ்டா பண்ணு. ஜெயிச்சினா கிஃப்ட், தோத்தினா கிஃப்ட் கிடையாது. டேய், என்னடா இது? ஃபர்ஸ்ட் ரவுண்டை விட சிம்பிளா இருக்கும் போல. ஐயோ அம்மா, ஐயோ, என்னது இது? எட்டி குதிச்சா பயங்கரமா வழுக்குது. கிரிப்பு கிடைக்காது போல இருக்கே. கடவுளே, எப்படியாவது ஜெயிச்சிடணும். அவ்வளவுதான். ஐயோ அம்மா. நான் தான் சொன்னேன் இல்ல, தேவையில்லாம வேகமா போனேன். நானே இதுல தோத்துட்டேன்னா கண்டிப்பா எனக்கு பின்னாடி வர்ற யாராலையும் இதை கிராஸ் பண்ணி போகவே முடியாது. யாருக்கும் கிஃப்ட் கிடையாது. சிண்டு சிண்டு, நான் வேணா நீ சொன்ன மாதிரி பொறுமையா ட்ரை பண்றேன் சிண்டு. எப்படி பண்ணணும்?
ஐயோ எட்டி குதிக்கும் போது பயங்கரமா ஸ்லிப் ஆகுது. வெரி குட் பூஜா, அப்படித்தான் நிதானமா பொறுமையா போனீனாதான் இந்த ரவுண்ட் பாஸ் பண்ண. வெரி குட் வெரி குட், அவ்வளவுதான், வெளியில வந்துரு. சூப்பர் பூஜா. தேங்க் யூ சிண்டு. நல்ல வேளை நீ சொன்ன மாதிரி பொறுமையா வந்ததால தான் இந்த ரவுண்ட கிளியர் பண்ண முடிஞ்சிச்சு. வேகமா வந்திருந்தேன், நல்ல வலிக்கு விட்டுருக்கோம். என்னப்பா எல்லாரும் பார்த்து பயந்துட்டீங்களா? அடுத்தது யாரு வர்றீங்க? யாரும் வர மாட்டேங்கிறீங்க? சிண்டு அண்ணா, நான் வேணா ட்ரை பண்றேன்னா. எனக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு, இருந்தாலும் ட்ரை பண்றேன். ஐயோ அம்மா, அண்ணா எனக்கு இந்த இடத்துலயே ஐயோ அம்மா எனக்கு வலிக்குதுண்ணா. சொட்டு சொட்டு, பார்த்து பார்த்து, கேர்ஃபுல் கேர்ஃபுல். அவ்வளவுதான் அவ்வளவுதான், அப்படியே நிதானமா வச்சுட்டு எட்டி குதிச்சிரு. ப்ளூல குதிச்சிரு, அவ்வளவுதான். ஐயோ அம்மா, அண்ணா வலிக்குதுண்ணா. அச்சச்சோ, பாவம் சோட்டு, ஸ்லைம் மேலயே விழுந்துட்டா. சோட்டோ, உன்னோட முடியில எல்லாம் ஸ்லைம் ஒட்டிக்க போது, சீக்கிரமா எந்திரிச்சிரு. முடியில ஒட்டுச்சுன்னா எடுக்கவே முடியாது. ஐயோ ஆமா, எங்க அம்மா திட்டுவாங்க. அண்ணா என் ட்ரெஸ்லயும் முடியில எல்லாம் ஸ்லைம் ஒட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன்னா. அடுத்தது நான் ட்ரை பண்ண போறேன். இந்த கேமை நான் ஏற்கனவே எங்க ஸ்கூல்ல விளையாண்டுருக்கேன். டைம். இங்கிருந்து கிரீனுக்கு ஜம்ப் பண்ண போறேன். பாத்தீங்களா, என்கிட்ட ஒரு சூப்பரான டெக்னிக் இருக்கு. கையை இந்த மாதிரி விரிச்சு வச்சிட்டீங்கன்னா விழுகவே மாட்டீங்க. நல்ல பேலன்ஸ் கிடைக்கும். இது கூட உங்களுக்கு தெரியல. டே சிண்டு, அங்க பாரு, அவ செகண்ட் ரவுண்ட் வந்துட்டு இருக்கா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டான்னு சொல்லுடா. விட்ரா, அவ வந்தா வரட்டும், விட்ரா. அவ சும்மா ஜாலிக்கு தானே வர்றா. எப்படி 2 ரவுண்ட் வந்துட்டேன், விழுகாம வந்துட்டேன். பாத்தீங்களா, சூப்பர் இல்ல சிண்டு? ரோஜா, நீ இந்த மாதிரி கையை விரிச்சு வச்சுட்டு போடணும்ல, இல்ல பொறுமையா போனீங்கன்னா போதும். ஐயோ அம்மா, சிண்டு எட்டி குதிச்சா பயங்கரமா வலிக்குது, பேலன்ஸ் பண்ணவே முடியல சிண்டு. ஐயோ அம்மா, கால் மடங்குது சிண்டு, விழுந்துருவேன்னு நினைக்கிறேன். ஏய் ரோஜா, என்ன ரோஜா இது? நீ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே பயங்கரமா திணறின. நான் தான் சொன்னேன் இல்ல, இந்த ரவுண்ட்ல கிளியர் பண்ண முடியாதுன்னு. தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, அவ்வளவுதான், ரவுண்ட் 2 முடிஞ்சிருச்சு. இப்போ ஒவ்வொரு டீம்ல இருந்தும் யார் யார் ஜெயிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாமா? இந்த பக்கம் ரவுண்ட் டீம்ல மீனா, அந்த பக்கம் வந்து பூஜா. ராகுல் தோத்துட்டான், சோட்டு பாப்பா தோத்துட்டா, நான் ஜெயிச்சிருக்கேன். ஓகே, எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. சிண்டு, உண்மையாவே அப்படின்னா எங்களுக்கு gift கொடுக்க மாட்டியாடா? நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன் இல்ல ராகுல், தோத்ததுக்கு அப்புறம் என்கிட்ட gift வேணும்னு கேட்க கூடாதுன்னு. கண்டிப்பா தோத்தவங்களுக்கு gift கிடையாது. ரவுண்ட் 2ல சூப்பரா ஜெயிச்ச மீனாக்கு தான் ஃபர்ஸ்ட் gift. ஓபன் பண்ணி பாரு. ஹை சிண்டு, இது ஒரு பாக்கெட் ஸ்லிங் பேக் தானே? சூப்பரா இருக்கு சிண்டு. உள்ள என்ன இருக்கு சிண்டு? பார்க்கறக்கே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓபன் பண்ணி பார்த்தீனா தானே தெரியும். உள்ள கண்டிப்பா உனக்கு சர்ப்ரைஸா சில குட்டி குட்டி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். ஹை, ஒரு நோட்புக் இருக்கு, ஒரு ஹலோ கிட்டி ஷார்ப்னர் இருக்கு. எனக்கும் பேசாம அதே மாதிரி ஸ்லிங் பேக் கொடுத்துரு சிண்டு. உனக்கும் ஒரு ஸ்லிங் பேக் தான் வச்சிருக்கேன், ஆனா உனக்கு ரொம்ப பிடிச்ச பிங்க் கலர்ல வச்சிருக்கேன். டன்டடைன், இங்க பாத்தியா? ஸ்லிங் பேக் தான், ஆனா பாப்பிட் போட்டிருக்கு, ரெயின்போ டிசைன் போட்டிருக்கு. ஹை சிண்டு, உண்மையாவே ரொம்ப கியூட்டா இருக்கு. எனக்கும் ஒரு குட்டியா ஒரு நோட்புக் இருக்கு, ஆனா அவளுக்கு இருந்த மாதிரி ஹலோ கிட்டி ஷார்ப்னர் இல்ல. ஆனா தேங்க் யூ சிண்டு. சிண்டு, நான் 2 தடவை செகண்ட் ரவுண்ட வந்தேன்ல, எனக்கு ஸ்பெஷல் gift எதுவுமே இல்லையா? இருக்கு மீனா, இதுதான் அந்த ஸ்பெஷலான சூப்பரான gift. ஹை, என்ன சிண்டு இது? ரைட் அண்ட் வைப்னு இருக்கு. இதை எழுதிட்டு அழிச்சுக்கலாம், அதான் ரைட் அண்ட் வைப். இந்த பக்கம் ஒயிட் கலர் இருக்கா, மார்க்கர்ல எழுதிக்கலாம், இதை வச்சு எரேஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் அப்படியே பார்க்கறதுக்கு பிளாக் போர்ட் மாதிரி இருக்கும், அதுக்கு சாக் பீஸ் கொடுத்துருக்காங்க. டேய் சிண்டு, இதுதான் நான் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பேசாம எனக்கு, சோட்டுக்கு, ரோஜாக்கெல்லாம் கொடுக்கலாம்ல. மீனாக்கே கொண்டு போய் 2வது கிஃப்ட்டை கொடுத்துட்டு இருக்கேன். சப்போஸ் நீ ஜெயிச்சின்னா உனக்கு கொடுக்கலான்னு வச்சிருந்தேன் தாண்டா, இப்ப மீனா கொடுத்துட்டேன். ஹை, குட்டியா டஸ்டர் கூட இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு சிண்டு. தேங்க் யூ so much சிண்டு. நீ சொன்ன மாதிரி சாக் பீஸ் கூட இந்த பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் எழுதி பார்க்கறேன். இது மார்க்கரா? ஆமா மீனா, நீ எழுதிட்டு அழிச்சுக்கிற மார்க்கர் தான். நீ இப்ப எழுதிட்டு இல்ல மீனா. ஓகே, இப்ப அப்படி இல்ல, அந்த கேப்ல இது இருக்கு பாரு, எரேசர் இருக்கு பாரு, அதை வச்சு எரேஸ் பண்ணு. சூப்பரா இருக்குல்ல? வாவ், ரொம்ப க்ளீனா எரேஸ் பண்ணிடுச்சு. சுத்தமா கொஞ்சம் கூட வந்து பிளாக்கே இல்ல, அந்த அளவுக்கு எரேஸ் பண்ணிடுச்சு. இந்த பக்கம் நான் சாக் பீஸ் வச்சு எழுதிக்கலாமா சிண்டு? ஆமா மீனா, நீ சாக் பீஸ் வச்சு எழுதிக்கலாம். இப்ப பாரு மீனா, உன்னோட பேரை எழுதிட்டு இப்ப இந்த டஸ்டரை வச்சு எரேஸ் பண்ணி காமிக்கிறேன். நீ 5th ஸ்டாண்டர்ட்ல பி செக்ஷன்ல தானே இருக்க. இதுதான் டஸ்டர். எப்படி சூப்பரா அழிச்சிருச்சுன்னு பாத்தியா? ச்சே, நான் மட்டும் ஓவர் கான்ஃபிடென்ஸா இல்லாம கொஞ்சம் பொறுமையா நடந்திருந்தேன்னா எனக்கு தான் இது வந்திருக்கும். 2 in 1 சூப்பரா எழுதி பார்த்துருக்கலாம். ஓகே, அடுத்தது ஐயாக்கு ஸ்பெஷல் பிரைஸ். இங்க பாத்தீங்களா, ஹலோ கிட்டி டிராயிங் கிட். சூப்பரா இருக்குல்ல, DIY டிராயிங். சிண்டு, எங்க எல்லாத்துக்கும் சுமாரான கிஃப்ட் கொடுத்துட்டு உனக்கு மட்டும் சூப்பரான கிஃப்டா? டிராயிங் புக் ரொம்ப நல்லா இருக்கு. என்னப்பா இது? இந்த கேமை ஆர்கனைஸ் பண்ணதே நான் தானே, அப்ப எனக்கு தானே சூப்பரான கிஃப்ட். இருங்க, நான் இதை ஓபன் பண்ணி காமிக்கிறேன். ஆக்சுவலி இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு தெரியுமா? நான் இதை வந்து தனியா யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, உங்க எல்லாத்துக்கூடயும் ஷேர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் இதுல இருக்கு. என்ன சிண்டு, குட்டி குட்டியா ஸ்கெட்ச் கொடுத்திருக்காங்க.
அதை வந்து எல்லாத்தோடயும் ஷேர் பண்ணிக்க போறியா? அதுல கூட ஹலோ கிட்டி டிசைன் போட்டிருக்கு, ரொம்ப கியூட்டா இருக்கு. ஆக்சுவலி ஆமாம், நீ சொன்ன மாதிரி இந்த ஸ்கெட்சையும் ஷேர் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ பாருங்க, இந்த பிங்க் கலரில் நான் இப்போ எப்படி வந்து கலர் பண்ணுறேன், நல்லா இருக்குல்ல? இது நார்மல் ஸ்கெட்ச் மாதிரி இல்லைப்பா, இது நல்லா கலர் பண்ணும். சிண்டு எல்லாத்துக்கூடயும் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்கல்ல, அது என்னன்னு முதல்ல சொல்லு சிண்டு. சொல்றேன். இந்த மாதிரி கலரிங் ஷீட் வந்து ஒன்னே ஒன்று கொடுக்கல, அவங்க நிறைய கொடுத்துருக்காங்க. நம்ம ஆளுக்கு ஒன்று எடுத்து நமக்கு என்ன கலர் வேணுமோ எல்லாரும் கலர் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ஒவ்வொருத்தரும் கலர் பண்றீங்களா? சிண்டு அடுத்த ஷீட்டை எங்கிட்ட கூட எது எடுத்துக்கலாம்? இந்த லேம்ப் நான் வந்து இந்த ரேடியம் கலர்ல கலர் பண்ண போறேன். லேம்ப்னா எப்பவுமே அப்படிதானே இருக்கும், எல்லோக்கு பதிலா ரேடியம். நல்லா இருக்குல்ல பாக்கறதுக்கு? பூஜா எங்கிட்ட கூட அடுத்தது நான் கலர் பண்றேன். அடுத்த ஷீட்டை எடுத்து என்ன கலர், இது என்னது இது, பார்க்குறக்கு ஏதோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எதில் கலர் பண்ணலாம்? இந்த ஆப்பிள் எடுத்துக்கலாம். இந்த ஆப்பிளில் க்ரீன் கலரில் பண்ண போகிறேன், ஏன்னா அது நார்மல் ஆப்பிள் இல்லை, க்ரீன் ஆப்பிள். நல்லா இருக்குல்ல? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் நீங்கள் சுட்டி பொம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நாங்கள் சுட்டி பொம்மா சேனலை கிவ்அவே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.